ஹாய், இன்றைக்கி ஐயனார் துணை சீரியலில் நிலாவோட அண்ணி ஆதார் கார்டு இல்லாமல் நிலா கஷ்டப்படுறதை பார்த்துட்டு எப்படியாச்சும் ஆதார் கார்டை தேடி எடுத்து கொடுத்துடலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. போயிட்டு அவங்க ரூமில் போயிட்டு பார்த்துட்ருக்காங்க ஆதார் கார்டு இருக்கான்ட்டு. நிலாவோட அம்மா ரூமில் போயிட்டு ஆதார் கார்டை தேடிட்டு இருக்காங்க. எப்படியோ தேடி எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு யாருக்கும் தெரியாமல் ஆதார் கார்டு நம்பரை மட்டும் அனுப்பிச்சி விட்றாங்க நிலாவுக்கு. நிலாவோட ஃபோனுக்கு ஆதார் கார்டு நம்பர் ரிசீவ் ஆகிடுது. உடனே அவங்க அண்ணி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி உனக்கு ஆதார் கார்டை எடுத்து கொடுத்துட்டேன், உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாரு நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம நிலாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியாச்சும் ஆதார் கார்டு எடுத்துடலான்ட்டு போகிறாங்க. சோழன் வீட்டை கூட்டிகிட்டு இருக்க மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலா அந்த இடத்துல சொல்கிறாங்க. சோழன்ட்ட நிலா சொல்கிறாங்க, எனக்கு ஆதார் கார்டு நம்பர் எங்கள் அண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காங்க, நம்ம இதை வச்சு எப்படியாச்சும் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன்ட்டு போகிறாங்க. கிளம்பி இருங்கங்க நானும் வரேன்னு சொல்கிறாங்க நம்ம சோழன். நிலா சொல்கிறாங்க, நானே போயிட்டு இந்த ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வந்துடுறேன், நடந்தே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாங்க, நீங்கள் நம்ம போக வேணாங்க, நானே உங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. நான் பல்லனோடயே நடந்து போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க நிலா. இல்லைங்க, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்மளே போயிட்டு வந்துடலாம், நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். அப்படியாங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. சரி இருங்கங்க நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்ட்டு சோழன் சொல்கிறாங்க. போயிட்டு கிளம்பி போகிறாங்க. போயிட்டுருக்கையிலேயே நம்ம நிலா சொல்கிறாங்க, ஆதார் கார்டு மட்டும் கிடச்சிருச்சுன்னா நான் என்னெல்லாம் பண்ணலாம் பாருங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம சோழன் கேட்குறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, என்ன பண்ணலாமா, நான் போய் ஹாஸ்டலில் போய் தங்கலாம், பிஜியில் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஆதார் கார்டு மட்டும் கிடச்சிருச்சுன்னு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு டைவர்ஸ்க்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் சைலண்ட் ஆகிடுறாங்க. ஆதார் கார்டு நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த ஷாப்புக்கு போகிறாங்க. ஆதார் கார்டு நம்பர் சொல்கிறாங்க. உடனே அங்கே உள்ளவங்க ஓடிபி வரும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஓடிபியா அப்படின்னு, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு ஓடிபி வரும், அதை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆதார் கார்டை எடுத்து கொடுத்துட்றேன் உடனே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஷாப்பில் உள்ளவங்க. நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. அந்த நம்பரை தான் நம்ம வர வழியிலே தூக்கி போட்டுட்டோமே சிம் கார்டை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. சரி வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சோழனும். அப்போ நிலா அவங்க நம்பருக்கு கால் பண்ணுறாங்க, ஓடிபி கேட்கலான்ட்டு. யாராச்சும் வச்சுருப்பாங்களே அவங்கள்ட்ட கேட்டுக்கலான்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே அவர் ஃபோனை எடுத்துகிட்டு, என்ன ஓடிபிலாம் நான் சொல்ல முடியாது, போலீஸில் அறிவிச்சிருக்காங்க, ஓடிபிலாம் சொல்லக்கூடாதுன்னு. என்னம்மா விளாண்டுட்ருக்கியாமான்ட்டு அந்த ஆள் கண்ணாப்பினான்னு திட்டுறாரு நிலாவை. இதோட இன்னையோட சீரியலோட ரிவ்யூ முடியுது.